தரம் 4 மாணவர்களுக்கான நுண்ணறிவு பகுதியில் இருக்கிற ஒரு வினாவை பற்றியா நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். தெளிவாக வினாவை கவனிங்க. வீடியோ இறுதியில் இதே போல் இன்னொரு வினா ஒன்று கூட அதை செய்து கமெண்ட் பண்ணுங்க ஆன்சரை. தெளிவாக அந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னால், நான் ஒரு எண்ணை நினைத்து, இப்போ ஒரு ஆள் வந்துட்டு என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒரு எண்ணை நினைத்து அதனை அந்த எண்ணெய் 3ஆல் பெருக்கி அதோட 3 கூட்டி வார விடையோட 4ஆல் வகுக்கும் போது அந்த விடை இப்போ இவ்வளோ வேலையும் செஞ்சு ஒரு விடையாக வரந்தானே அந்த விடைகளை 4ஆல் வகுக்கக்குள்ள இறுதி விட வரைக்கும் 6 கிடைக்குதான். இப்ப கேள்வியை தராம விட தந்தோட அந்த கேள்வியை கேட்காங்க உங்கள்ட்ட இப்படி வினாவில் கேள்வி நான் நினைத்தேன், அது ஸ்டார்ட்ல அவர் சொல்ற அந்த நான் நினைத்த அந்த எண் யாருன்னு கேட்காங்க. இப்படியான கேள்விகளுக்கு விட அடிக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த கேள்வியை குறியீடு மூலம் குறிச்செடுங்க. இலகுவா செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எண்ணை நினைத்தேன்னு சொன்னா ஒரு இதா வசனமா நீங்க வாசிக்க வாசிக்க அதை குறிச்சு போடும். அந்த எண்ணுக்கு பதிலாக ஒரு பாக்ஸ் ஒன்று போடுறேன். நான் நினைத்தேன் இதான் இந்த பாக்ஸுக்கு வாரதான் விட எனக்கு அதனை 3ஆல் பெருக்கி உடனே என்ன செய்ய பெருக்கல் 3. அதாவது அந்த வசனத்துல இருக்கிற கேள்வியை நான் என்ன செய்ய போறேன்டா ஒரே இந்த குறியீட்டு ஃபார்மேட்டுக்கு நான் மாத்தி எடுக்க போறேன். அதோட சேர்த்து சொல்றாங்க 3ஐ கூட்டி, அப்ப கூட்டுங்க 3ஆல 4ஆல் வகுக்கும் போது வகுத்தல் அடையாளம் 4 இறுதி விட போடக்குள்ள மட்டும் சமன் போட்டு இறுதி விட 6. சரியானே? மேலுக்கு இருக்கிற அதே கேள்வியை தான் நான் இந்த குறியீடுகள் மூலம் குறிச்செடுத்துட்டேன் இலக்கங்களை வச்சு. இப்ப தெளிவா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒன்றுமே செய்ய தேவையில்ல. நீங்க இந்த விடையில இருந்து இந்த 6ல இருந்து நீங்க இந்த பாக்ஸை நோக்கி வரணும். இப்படி வரணும். நீங்க வளமையா நம்ம என்ன செய்யற கேள்வியில இருந்தா விடைக்கு போவோம். இங்க விடையில இருந்து கேள்வி மாறி நடக்குது. கேள்வியை மாறி தந்துட்டாங்க. கேள்விகள் மாறி தரக்குள்ள நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய செய்கை வழியை நம்ம மாத்தணும். எப்படின்னு சொல்றேன்னு பாருங்க. இங்க இருந்து போகக்குள்ள இவர் என்னென்ன இந்த இலக்கங்கள் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு எதிரான வேலை எங்க இருந்து வரக்குள்ள செய்வாங்க. உதாரணத்துக்கு இந்த 3 இங்க பெருக்கப்பட்டா நம்ம இங்க இருந்து வரக்குள்ள இந்த 3 வகுக்கணும். இந்த 3 இங்க கூட்டுப்பட்டா ஒரு இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்கிற அடையாளம் அவர் என்ன செய்வாருங்கிறத சொல்லும். இப்ப இந்த 3 இங்க கூட்டுப்பட்டா நமக்கு என்ன செய்ய போறாரு? கழிபட போறாரு. இங்க இந்த 4 இங்க வகுப்பட்டா நமக்கு பெருக்கப்பட போறாரு. அப்ப இங்க இருந்து வருவோம் நம்ம 6. இந்த 6 போட்டு 6க்கு முன்னுக்கு இருக்கிற இலக்கம் 4 வகுப்படுவது இப்படி போனா நம்ம கேள்வியில வகுப்பட்டா நம்ம செய்முறையில என்ன செய்யும்? பெருக்கப்படும். மாறி செய்யணும். எதிர் கூட்டலுக்கு எதிர் கழித்தல். அதே மாதிரி கழித்தல்னா நம்ம கூட்டல். அதே மாதிரி பெருக்கலுக்கு வகுத்தல், வகுத்தலுக்கு என்ன பெருக்கல். சரியான? இப்ப தெளிவா பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வகுப்படுறால நாம என்ன செய்யணும்? பெருக்கணும். 6 4 24 ஒவ்வொரு விடையா வச்சு செய்யறோம். இப்ப இந்த 24 அப்படியே போட்டு இந்த 24ஓட இந்த 3 என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 3 இங்க கூட்டுப்பட்டா நாம கழிக்கணும். அப்ப 24ல இருந்து நீங்க 3 கழிங்க. கழிச்சா எத்தனை? 21. திரும்ப இந்த 3க்கு வந்தோம்னு சொன்னா அந்த 21 வார விட 24 வரை 24 வச்சு செஞ்சேன், 21 வரை அந்த 21 வச்சு செஞ்சேன். இப்ப நான் என்ன செய்வேன்? இந்த 3 இதையும் செஞ்சுட்டேன் இங்க வந்தேன்னு சொன்னா இந்த இருக்கிற இந்த 3 தெளிவா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இருக்கிற 3 இங்க பெருக்கப்படுவது. ஆகவே நம்ம பெருக்கினா நம்ம என்ன செய்யணும்? எதிரான வேலை வகுக்கணும். 21 நீங்க 3ஆல வகுத்தீங்கன்னா உங்களுக்குரிய விட 7 வரும். ஆகவே இந்த பாக்ஸுக்கு 7 வருவார் இதுக்குரிய விட. இப்ப 7 வச்சு சும்மா செய்து பாருங்க. இந்த 6 வருவதாண்டு 7 3 21. 21 நீங்க 3 கூட்டினா 24. 24 4ஆல பிரித்தா எத்தனை வரப்போகுது? 6 வரப்போகுது. இலவா செய்யலாம். நீங்க சிக்கப்பட தேவையில்ல. அவங்க சொல்ற அந்த கேள்வியை இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதி எடுங்க. இலகுவா எழுதலாம். உங்களுக்கு கூட்டல் அடையாளம் ஒண்ணுமே நான் செய்யல. தெளிவா நினைக்கும் எனக்கு பாக்ஸை போட்டுட்டு அவங்க சொல்ற வேலையை சரியா செஞ்சு போடன் ரிவர்ஸ்ல வந்தேன். ரிவர்ஸ்ல வரக்குள்ள உங்களுக்கு தெரியும் நம்ம இங்க ஒவ்வொரு இலக்கத்துக்கு முன்னுக்கு என்ன வேலை கேள்வியில செய்யறோமோ செய்முறையில் அதுக்கு எதிரான வேலை செய்யணும். சரியான? இதை தெளிவா விளங்கி நான் இப்ப போட்டிருக்கிற வினாவை செய்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.